முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் மிம்பர் மேடைகள். பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். மிம்பர் மேடைகள் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதே மிம்பர் மேடைகள் பிழையாக பயன்படுத்தப்பட்டால் அல்லது தவறுதலாக பயன்படுத்தப்பட்டால், தவறான கருத்துக்கள் சொல்லப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்பை சமூகத்திலையும் ஏற்படுத்தும். இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் உலகமே இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் யுத்தம் சம்பந்தமாக பேசுது. இங்கே ரெண்டு விதமான பார்வைகள் இருக்குது. ஒன்று அமெரிக்கா இஸ்ரேல் பக்கமான ஒரு பார்வை, இன்னொன்று ஈரான் பக்கமான ஒரு பார்வை, இன்னும் ஒரு சிலர் பார்வை அரபு தேசம் மீதான பார்வையாகவும் இருக்குது. இங்கே முஸ்லிம்களோட பெரும்பான்மையானவங்களாக இருந்தாலும் சரி, அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஈரானுக்கு தான் முழுமையாக ஆதரவுகளை வழங்குதாங்க. ஐரோப்பிய தேசமே இன்றைக்கு ஈரானுக்கு தான் ஆதரவுகளை வழங்குதாங்க. இந்த நிலையில் இலங்கையில் நேற்று ஒரு ஜும்மா கொத்துபாவில் வச்சு தெஹிவல பள்ளிவாசலில் இடம்பெற்ற, மஸ்ஜிதுர் ரஹ்மானியா பள்ளிவாசலில் இடம்பெற்ற கொத்துபா பிரசங்கத்தில் இலங்கையில் பிரபலமான ஒரு மௌலவியான முர்ஷித் அப்பாசியோட கொத்துபா பிரசங்கம் மிகப்பெரிய விமர்சனமாக ஏற்பட்டதோடு அங்கிருந்து மௌலவி அடித்து துரத்தப்பட்டதாக அல்லது பின்வாசலால் வெளியேற்றப்பட்டதாக பல தகவல்களும் வெளியாகி இருந்தது. ஆனால் இப்படியான எந்த சம்பவமும் நடைபெற இல்லை. ஆனால் இவருடைய கொத்துபா பிரசங்கம் நிறைவடைந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய குழப்ப நிலை ஒன்று அந்த பள்ளிவாசலுக்கு ஏற்பட்டுச்சு. எனவே இவர் என்ன கொத்துபாவில் ஓதினாரு இந்த கேள்வி எழும்புது. இவருடைய கொத்துபாவுடைய தலைப்பாக இருந்தது மிக முக்கியமான ஒரு விடயம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் முஸ்லிம்களின் எதிரிகள், ஈரான் முஸ்லிம்களின் துரோகிகள். இந்த தலைப்பில் தான் இவர் கொத்துபா பிரசங்கத்தை வழங்கியிருந்தார். இந்த தலைப்பில் சமகாலத்தில் கொத்துபா பிரசங்கங்கள் வழங்குத நேரம் மௌலவிகள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துட்டு தான் இந்த கொத்துபா பிரசங்கங்களை வழங்கணும். சுன்னி சியா பிரச்சனை சம்பந்தமாக கரண்ட் சிச்சுவேஷனில் கொத்துபா ஓத ஏழுமா என்றால் இது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இது சம்பந்தமாக பிரிவினைகள் சம்பந்தமாக கொத்துபா பிரசங்கங்களில் தற்காலத்தில் தவிர்ந்து கொள்ளுறது மிகச்சிறந்தது, காலச்சிறந்ததாக இருக்குது. இங்கே சியாக்களுக்கு முஸ்லிம்கள் ஆதரவு வழங்குதாங்கன்றது கிடையாது. அரபு தேசத்திலே பலஸ்தீன காசா மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரே ஒரு தேசமாக, தொடர்ச்சியாக ஆதரவு வழங்கக்கூடிய ஒரே ஒரு தேசமாக ஈரான் இருந்துட்டு வருது. இந்த ஈரானுக்கு ஆதரவாகத்தான் முஸ்லிம்கள் மட்டுமில்லை, கிறிஸ்தவர்களில் இருந்து யூதர்கள் கூட அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஐரோப்பிய தேசம் முழுமையாக ஈரானுக்கு ஆதரவை வழங்குது. இங்கே முஸ்லிம்கள் என்று பார்க்கப்பட இல்லை, அநீதிக்கு எதிரான குரலாகத்தான் ஒவ்வொரு நாட்டிலையும் இது எழும்புது. இந்த வகையில் தான் முஸ்லிம்களும் தங்களோட ஆதரவை ஈரானுக்கு தொடர்ச்சியாக வழங்கிட்டு வராங்க. இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் மிம்பர் மேடைகள் சிறப்பான முறையில் மக்களை தெளிவூட்டுத வகையில் வழங்கப்படணும். ஆனால் சமகாலத்தில் இப்படியான ஒரு தலைப்பை எடுக்கியதே மிகப்பெரிய தவறாகத்தான் பார்க்கப்பட வேண்டியது. ஏன்னு சொன்னால் சுன்னி சியா தெளிவூட்டல்கள் வேறு காலத்தில் வழங்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஈரான் சம்பந்தமாக ஈரான்ட நெகட்டிவ் தோட்டான கருத்துக்களை மக்களுக்கு வழங்கத்திலிருந்து முழுமையாக தவிர்த்து கொள்ளணும். ஆனால் அந்த விஷயத்தில் முர்ஷித் அப்பாசி தவறு செஞ்ச நிலையில தான் இந்த குழப்ப சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை மௌலவி சொல்லியிருந்தார். இங்கே அரபு தலைவர்களுக்காக, அரபு தேச தலைவர்களுக்காக துவாக்கல்ல இணைச்சி கொள்ளுங்க என்ற கருத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை சொல்லுறதுக்கு முதல் மௌலவி ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்க்கணும். அரபு தேசம் முழுமையாக இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு அடிமையாகிய நிலையில தான் இன்றைக்கு வரங்காட்டியும் இருக்குது. இவங்க ஈரானுக்கு எதிராக நிற்காங்கன்றது கிடையாது. ஈரானுக்கு எதிராக நிற்காங்க, ஆதரவாக நிற்காங்கன்றதையும் கடந்து பலஸ்தீன் காசா மக்களுக்காக கூட குரல் கொடுக்க முடியாத நிலையில அடிமைகளாக, முதுகெலும்பு இல்லாதவர்களாக தங்களோட ஆட்சிய அதிகாரத்தை தக்க வச்சு கொள்ளுறதுக்காக அமெரிக்காவின் அடிமைகளாக செயற்பட்டுட்டு வராங்க. அமெரிக்க ஜனாதிபதி மிக மோசமான முறையில் நடந்து கொள்ளுத டொனால்ட் ட்ரம்ப் அரபு தேசங்களுக்கு வந்த நேரம் அள்ளி அள்ளி கொடுத்திருந்தாங்க. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன செஞ்சுட்டு இருக்குது? ஈரானை மட்டும் இல்லாமல் காசா பலஸ்தீன் மக்களை அழிச்சிட்டு இருக்காங்க. காசா பலஸ்தீன் அழிஞ்ச நேரம் எந்த குரலும் கொடுக்காத அரபு தேசம், அதுக்காக செயற்படாத, இஸ்ரேலுக்கு எதிராக எந்த வாக்கெடுப்புக்காகவும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு செல்லாத அரபு தேசம் இப்போ ஈரானுக்காக உடனடியாக சென்றிருந்தது. இதுக்கு எதிராக பிரான்ஸ், சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இதை இல்லாமல் ஆக்கிச்சு. இப்போ இப்படியான ஒரு சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷன் இருக்குத நேரத்தில் மௌலவி இதுகளை தெளிவாக விளங்கி இருந்தும் ஈரானுக்கு எதிராக, ஈரான் துரோகிகள் இந்த காலத்தில் மக்களுக்கு உபதேசம் வழங்குவது பிழையான செயற்பாடாக இருக்குது. நிறைய மக்களுக்கு இங்கே சியா சுன்னி பிரச்சனை எதுவும் கிடையாது.
அநீதி இழைக்கப்படுத ஈரான் தேசத்துக்காக குரல் கொடுக்காங்களே தவிர சியாக்களுக்கு ஆதரவாக இவங்க ஒருபோதும் குரல் கொடுக்க இல்லை. அதை தெளிவாக மௌலவி விளங்கி கொள்ளணும். இந்த காலத்தில் இப்படியான பேச்சுக்களை மிம்பர் மேடைகளில் பேசுறதால தான் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சவாலான பிரச்சனை ஏற்படுது. இதை தவிர்ந்து கொள்ளாத நிலையில் இப்படியான ஒரு கருத்தை பேசின நிலையில தான் மஸ்ஜிதுர் ரஹ்மானியாவில் வச்சு கொத்துபா பிரசங்கம் நிறைவடைந்ததுக்கு பிறகு மௌலவிக்கு எதிராக இளைஞர்களும் அங்கிருந்த கூடியிருந்தவங்களும் குரல் கொடுத்திருந்தாங்க. மௌலவிட கொத்துபாவை விமர்சிச்சிருந்தாங்க. இப்படியான கொத்துபாக்கள் ஓதக்கூடாதுன்ற தகவல்களை வழங்கி இருந்தாங்க. அங்கே உள்ள மக்கள் மௌலவிய பின்வாசலால் துரத்தவோ அடிக்கவோ எதுவும் நடக்க இல்லை. இருந்தாலும் இது மிகப்பெரிய விமர்சனமாக மாறினத்துக்கு முக்கியமான காரணம் மௌலவி சமகாலத்தில் இப்படியான ஒரு கொத்துபா பிரசங்கம் ஓதினது தான் மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக மாறி இருந்தது. மீண்டும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுதேன். மௌலவி சொன்னத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள், ஈரான் முஸ்லிம்களின் துரோகிகள், அதே போல அரபு தேச தலைவர்களுக்காக துவா பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படியான தலைப்புல கொத்துபா பிரசங்கம் ஓதினது தான் மிக பெரும் விமர்சனமாகவும் பிழையான பார்வையாகவும் இருக்குது. மௌலவி அரபு தேச தலைவர்களுக்கு துவா செய்ததை விட ஈரான் தலைவர்களுக்கும் ஈரானுக்காகவும் துவா செஞ்சு அவங்களும் சுன்னி முஸ்லிம்களாக மாறுவதற்காகவும் பலஸ்தீன் காசா மக்களுக்காகவும் துவா செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திச்சு இவர் கொத்துவா பிரசங்கத்தை நடாத்தியிருந்தா சிறப்பாக இருக்கும். இனி மிம்பர் மேடைகளை பயன்படுத்துவங்க கவனமான முறையில் பயன்படுத்துங்க. இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மக்களுக்கும் சமூகத்துக்கும் ஏற்படும். சமூகத்திலேயும் பிளவுகளும் பிரச்சினைகளும் ஏற்படும்.